என்ன நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா 2 மாசமா ஆளே காணோம், வீடியோவே போடல அப்படின்னு யாரும் நினைச்சிங்களா இல்லையான்னு தெரியல. கொஞ்சம் ஃபீவர், த்ரோட் பெயின், குரல்லாம் மாறி போச்சு. இதுலேயே கூட கொஞ்சம் குரல் மாறி இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் என்ன புதுசாக ட்ரை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படத்தில் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், ரிவ்யூ அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறோம். ஆனால் அந்த கேரக்டர், அந்த படத்தில் நடிக்கிற கேரக்டர் உங்கள்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த படம் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு. பாருங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எக்கோவா இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பின்னாடி வர எல்லாத்துமே நல்லா இருக்கும், வாய்ஸ் எல்லாம் நல்லா கிளியரா கேட்கும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என் வாழ்க்கையும் எல்லாரும் மாதிரி சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. நல்ல குடும்பம், 2 பசங்க அப்படின்னு சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு கேஸ் வராத வரைக்கும் நான் ஒரு லாயராக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நேர்மையான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும்தான் நான் எப்பயுமே செய்வேன். எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் அதை எப்படியாவது நான் சால்வ் பண்ணிடுவேன். என் கிளைண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள நான் கண்காணிப்பேன். அப்படி என்னால் கண்காணிக்க முடியலன்னா அதுக்கு தான் ஒருத்தி இருக்கா. அவள் வேற யாரும் இல்லை, என்னோட முன்னாள் காதலி. அவளை நான் கல்யாணம் பண்ணலனாலும் எங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லவ் எப்பயுமே இருக்கும். அன்னைக்கு நான் ஹோட்டலில் பார்க்கும்போது எவிடன்ஸ் கையில் கொடுத்தா. பிரீஸ் இதை கொடுக்க சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டான். இதை எப்பயும் தேடிட்டு இருக்காங்க, இதை நீ பார்த்து பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொன்னான். எனக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருக்கும், இந்த மாதிரி நம்ம எவிடன்ஸை கரெக்ட் பண்றோமே, இது நேர்மையான இடத்துல இருந்து வருதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவள்கிட்ட கேட்பேன். அவ சொல்லுவா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், வேணா வேற ஆளை வேணா வச்சுக்கே, அவரை பத்தி நீ கேட்காத, பிரீஸை பத்தி நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுவா. ஒருவேளை இதுல நான் இதுல மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவ சொன்ன பதில் தான் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வருது. அந்த மாதிரி நான் உன்னை எப்பயுமே விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்பதான் அவளுக்கு இன்னமும் என் மேல இருக்கிற லவ் குறையிலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் கிளைண்ட்டுக்கு பிரச்சனை பண்றவனை பத்தின ஒரு டேப்பை தான் அந்த எவிடன்ஸ் அவ எடுத்துட்டு வந்திருக்கா. அவன் பேரு பென்டாரோ. இதை கொடுத்துட்டு அவ அதுக்கான அமௌண்ட்டையும் வாங்கிட்டு போயிட்டான். நான் அதுக்கு கேட்டேன், நீ அதிகமா வாங்கிறியா இல்ல உன் பாஸ் அதிகமா வாங்குறாங்கன்னு கேட்கும்போது அவ சொன்னதான், என் பாஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அதுக்கு இது கரெக்டா இருக்கும், நான் வெறும் ஜஸ்ட் 50% தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டான். எனக்கு தேவைப்படுற எவிடன்ஸை இவர்கிட்ட நான் கேட்கும்போது அவரோட பாஸை வச்சு ஏதோ பிரீஃப்னு யாரோ இருக்காங்க போல, அவங்கள வச்சு தான் எனக்கு இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் அவ கலெக்ட் பண்ணி கொடுப்பா. இப்போ நான் வாங்கியிருக்கிற எவிடன்ஸை வச்சு என் கிளைண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன், அவன் பேர் பென்டோரோ, அவன் இடத்துக்கே போய் அவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு அவனுக்கு அவன் வீடியோவை போட்டு காட்டினேன். அதுல அவன் ஜாலியா உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களோட சந்தோஷமா இருந்துகிட்டு நீச்சல் குளத்துல நிம்மதியா இருக்கான். இத காமெடியான விஷயம் என்னன்னா, அந்த வீடியோல இருக்கிறது அவன் தானே பச்சையா தெரியுது, ஆனா அதை அவன் ஒத்துக்கவே இல்லை. ஏதோ பெரிய காமெடி பண்ண மாதிரி அவன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த இடத்துல. இந்த வீடியோல வர்றது நானே இல்லை அப்படின்னு அவன் சொல்லும் போது, ஐயோ அப்ப நீங்க இல்லையா, நான் தான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நானும் நக்கலா பேசினேன். உடனே அதுலதான் அவன் டென்ஷன் ஆனான். ஒரு கைதி பரோல்ல இருந்து வெளியே வந்தானா எந்த பெரிய தலைக்கட்டான ஆளையும் பார்க்க கூடாது. இவரு என்னவோ பெரிய பெரிய தலைக்கட்ட ஆளெல்லாம் பார்த்து வச்சுக்கிறாரு, செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரின்னு பார்த்து வச்சிருந்தாரு. அதுதான் வீடியோவை நம்மள்கிட்ட மாட்டிச்சு பிரீஃப் கொடுத்தாருன்னு ஒரு எவிடன்ஸா கொடுத்தாரு. அதுதான் இந்த டேப்பு. அவனுக்கு நம்ம வார்னிங் கொடுக்கலாம் பார்த்தா நமக்கு அவன் வார்னிங் கொடுக்குறான். இந்த எவிடன்ஸ் எல்லாம் அவன் கிளைண்ட்ஸை காப்பாற்றலாம், ஒன்னை காப்பாத்தாது. இந்த வீடியோ எடுத்தவன் எவன்னு ஒரு வாரத்தில் நீ தெரியலன்னா ஒன்னை நான் கொன்றும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டான்ப்பா. இதெல்லாம் முடிஞ்சு வெளில வரும்போது வெளில நிற்கிற ஆளு மேலே நின்று நம்ம பார்க்குறாங்க பாரு, அவங்களை கை காட்டு அப்படின்னா எதுக்கு நான் கை காட்டணும் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த FBI வந்து இந்த பென்டாரோன்னு சொன்னால இப்போ நான் பார்த்துட்டு வந்தேனே அந்த ஆளை வாட்ச் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க போல. இப்போ நான் போகிறேன்னா என்னையும் சும்மா விட போகிறது இல்லை. இந்த FBI என்னையும் தான் நோட் பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, என் அட்ரஸை ட்ரேஸ் பண்ணிருப்பாங்க. போலீஸோட கண்ணோட்டமே அதானே, யாரை பார்த்தாலும் அக்கிஸ்டாவே பார்ப்பாங்க. அப்படி நான் அந்த இடத்த விட்டு வரும்போது அந்த பென்டாரோன்றானே அவனு நானும் ஒரு மிரட்டி தான் வந்திருக்கேன். இதேமாரி உன்னை பற்றி நான் நிறைய டைப் என்கிட்ட இருக்கு, என் கிளைண்ட்டை எதுவும் நீங்கள் இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது மேலே டிஸ்டர்ப் பண்ணால் இது நான் பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் நானும் வார்னிங் பண்ணிட்டு தான் வந்தேன். நம்ம மட்டும் நான் சும்மாவா, பிரச்சனை இல்லாம எந்த வேலை இருக்கு, எல்லா வேலையிலும் பிரச்சனை தான் இருக்கு. அதுல நம்ம குடும்பத்தை மறக்கக்கூடாதுன்றதுக்காக என் ஒய்ஃபுக்கு நான் கிறிஸ்மஸ் பிரசன்ட்டை அதை பிரசன்ட் பண்ணலாம பார்த்துட்டு இருக்கும் போது இந்த லேடிஸ் என்ன வேறு இருக்கும் போல. அந்த கடையில ஏதோ தெரியாதனமா நான் உள்ள போய் பார்க்கும் போது சரி அப்ப இதே நம்ம பிரசண்டா பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்கள்ட்ட கேட்கறதுக்கே மனசு வேறமா இருக்காங்க. உள்ள வேற என்னவோ நடந்துட்டு இருக்கு. இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சரி நான் இந்த மாதிரி மாடல்ல இருக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு ரெட் கலர் டிஷர்ட் போட்டுட்டு ஒருத்தன் ரொம்ப பதட்டமா யாரோ துரத்திட்டு வர மாதிரி ஓடி வந்துட்டு இருந்தான் உள்ள. நான் சொன்னேன் இங்க எதுவும் வழி இல்லைங்க, எங்க ஓடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஆளு தான். ஹே பாபி நம்ம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோமே, எங்க பதட்டமா எங்க ஓட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்கறேன். அவன் பார்க்கவே இல்லை, அவங்க துரத்திட்டு வர்றவங்க உள்ள வர்றாங்களா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தான். இவங்க மாடல் கூட்டு வந்து காட்டுறாங்க. அங்க நான் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே இவன் ஓடிட்டான். என்னாச்சு வந்தான் பதட்டமா இருந்தான் எங்க போனான்னு அந்த டவுட்லயே நான் இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துருந்தா அதையும் வாங்கி வச்சிருந்தான். ஆனா போகும்போது
பக்கம் போகும்போது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டான். என்னன்னு கேட்கறதுக்குள்ள இந்த மாதிரி ஆளை காணும். பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வெளில பார்க்கும்போது எல்லாம் கூட்டமா இருக்காங்க. என்னடா கூட்டமா இருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தாக்கா யாரும் ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்குறாங்க. அப்படி இன்னும் போய் கிட்ட பார்த்தாதான் தெரியுது என்கிட்ட பேசிட்டு போனவன் தான் இறந்துட்டான். என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரே பதட்டமா இருந்தான். எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. அவன் ஆத்மா சாந்தி அடையணும், வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த நேரத்துல எனக்கு. இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்குள்ள போகும்போது பசங்க 2 பேரும் கேம் விளையாண்டு இருந்தாங்க. ஏய் உங்களுக்காக நான் கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சும்மா சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன். ஏன்னா பசங்க முன்னாடி இதெல்லாம் நம்ம காட்டிக்க முடியாது இல்ல. பசங்கள்ட்ட சரி விளையாட்ட எங்க உங்க அம்மா அப்படின்னு கேட்கும்போது அம்மா டிவி பார்த்துட்டு பிஸியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி என் பசங்க சொன்னாங்க. அப்பதான் எதுக்கோ ரொம்ப டென்ஷனா அந்த டிவியை பார்த்துட்டு திட்டிட்டு இருந்தா, நியூஸ்ல என்னவோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் கிட்டண்டா வந்தோடனே ராபர்ட் கேள்விப்பட்டீங்களா, இதெல்லாம் ரொம்ப அட்டூழியமா இருக்கு, எங்கதான் போகுது இந்த நாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது பர்சனல் பிரைவசியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி அவன் சொல்றது நியாயம் தானே அப்படின்னு நான் பொதுவா சொல்லும்போது, உங்க போனை யாரா டேப் பண்ணானா நீங்க சும்மா விடுவீங்களா, ட்ராக் பண்றத பத்தி தான் நான் இப்ப சொல்றேன். என்ன ட்ராக் பண்ற அளவுக்கு நான் என்ன கிரிமினலா, கிரிமினல்ஸுக்கே நான் தான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு எங்கெங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லும் போது ஒரே சந்தேக புத்தி எப்ப பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என் ஒய்ஃப் என்ன நம்பாம வேற யாரும் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி நான் சென்டிமெண்ட்டா ஆஃப் பண்ணிட்டேன் அவளை. அப்ப இந்த ட்ராக் பண்ற விஷயம்லாம் கிரிமினல்ஸ் மட்டும் தானே ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டா. ஆமா கிரிமினல்ஸ் தான் ட்ராக் பண்ணுவாங்க. சரி கிரிமினல்ஸ் தான் யார் யாரு எப்படின்னு இவங்க கண்டுபிடிப்பாங்க, அதையே நீ தாண்டி சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இந்த விஷயத்தை பத்தி சீரியஸாவே பேசிட்டு இருந்தா அவ. வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஜூஸ் போட்டுட்டு இருந்தேன். நடந்த விஷயத்த சொன்னேன். உங்களுக்கு சொல்ல ஒண்ணு மறந்துட்டேன். இந்த ஆக்சிடென்டா இறந்துன்னு சொன்னால அவன் சின்ன வயசுல எங்க கூட படிச்சவன். அப்ப அவகிட்ட சொன்னேன், நம்ம கூட சின்ன வயசுல படிச்சானே பாபி, ஆமா அவனுக்கு என்ன இப்ப எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டா. அவன் இன்னைக்கு இறந்துட்டான். எப்படி? கடைசியா என்கிட்ட தான் பேசினான். ஏதோ ஒரு பதட்டமா இருந்தான், யாரோ துரத்திட்டு இருந்தாங்க, ஏதோ ஹெல்ப் கேட்டான். என்ன ஹெல்ப் வேணும்? இல்ல அதை பத்தி எதுவுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்ப ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு அந்த நேரம் எங்களுக்கு. சரி விடுங்க, நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் என்ன சமாதானப்படுத்தினா. எங்கேயோ பசங்களை வெளில டின்னர் கூட்டு போறேன்ட்டு கூட்டு போனா. நானும் சரி போயிட்டு வாமான்னு அனுப்பிச்சு வச்சேன். நான் ரூம்ல டாக்குமெண்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போகும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாரா அதுன்னு போய் கதவு திறந்து பார்த்தாக்கா டிடெக்டிவ்னு 2 பேர் வந்து நின்று இருந்தாங்க. கொஞ்சம் எனக்கே டவுட்டா தான் இருந்துச்சு. என்ன வேணும் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இறந்துருக்காருல அந்த பாபி, அவர் கடைசியா உங்கள்கிட்ட தான் பேசினாரு, உங்களை கொஞ்சம் விசாரணை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சரி உள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூட்டு போகும்போது அவங்க கேட்கற கேள்வியெல்லாம் ஆக்சிடென்ட் ஆனா அவரை பத்தி கேட்காம ஏதோ அவர் ஏதோ லாஸ்டா உங்கள்கிட்ட ஏதோ கொடுத்தாரா, ஏதோ மெட்டீரியல் ஏதோ கொடுத்தாரான்னு கேட்கறேன். என்கிட்ட என்ன மெட்டீரியல் கொடுத்தாங்க, என்கிட்ட எதுவும் இருந்தானா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த டிடெக்டிவ்ல ஒரு ஆளு, நீங்க வாங்கலாம்னு உங்களுக்கே தெரியாம உங்க பேக்ல போட்டுருக்கலாம்ல சார் அப்படின்னா. பேக்கேஜை நாங்க பார்க்கலாமா சார், அதுக்கு வாரண்ட் இருந்தா நீங்க வேணா பார்க்கலாம், இப்ப பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மூஞ்சில அடிச்ச மாதிரி. அந்த டிடெக்டிவ், இன்னைக்கு ரூபின்ற ஒரு இன்னொரு ஷாப் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டான். ஆமா நான் போனேன். யாருக்காக போனீங்க அப்படின்னா என் ஒய்ஃபுக்காக தானா அப்படின்ற மாதிரி டவுட்டா என்னையே கேட்கறான். உடனே அதுக்கு நான் சொன்னேன், பனியன் ஜட்டி போட்டு போட்டு போர் அடிச்சு போச்சு, அதான் பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டு பார்க்கலாமான்னு ட்ரை பண்ணேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கலாச்சு விட்டான். கேள்வி கேட்கறானு பாரு. அப்புறம் நாங்க ஆள் மாதிரி வந்து நான் உங்களை பார்த்துட்டோம் சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. இவனு சொன்ன மாதிரி அந்த பார்சல்ல ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு செக் பண்ணா என் ஒய்ஃபுக்காக வாங்கிட்டு வந்த யூனிவர்ஸா இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அதுக்குள்ள என் ஒய்ஃபும் வந்துட்டா. நான் தான் எடுத்து வச்சுட்டு அவளை பார்க்க போயிட்டேன். நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது பென்டாரமை பத்தின எல்லா எவிடன்ஸும் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதுக்காக இந்த எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு யார் தான் கிரியேட் பண்ணி தரா, யார் எடுத்து தரா அப்படின்ற மாதிரி டவுட்டாவே கேட்கறா. உனக்கு நான் எத்தனை தாட்டி தான் சொல்றது, ஏன்டி எப்பத்தாலும் என்கிட்ட சந்தேகப்படுற அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். இல்ல இதுல ஏதாவது ரேச்சல் கீச்சல் இருப்பாளா அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அவ. அதுக்குள்ள நாங்க வீட்டுக்கே போயிட்டோம். வீட்டுக்கு போய் கதவு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா தாங்க தெரியுது அங்க எல்லாமே பொருளும் செதறி கிடக்கு. எந்த திருட்டு பையன் வந்து என்னத்த திருநானே தெரியல. நான் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி இதே மாதிரி எங்க வீட்டுல யாரோ வந்துட்டு போயிருக்காங்க, நீங்க ஒரு 4 ஆள் அனுப்புங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு நான் போன் பண்ணி சொன்னேன். அடுத்த நாள் என் ஃப்ரெண்டு கூட போட்டிங் போயிட்டு இருந்தேன். இது பென்டாராவா இருக்காது நீ எப்படி சொல்றன்னு என் ஃப்ரெண்டு கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி சில்லற விஷயம்லாம் அவன் பண்ண மாட்டான், அவன் பண்ணா பெரிய விஷயமா தான் பண்ணுவான். ஷூ சாக்ஸ், என்னோட பிக் ஸ்கிரீன் டிவி, கம்ப்யூட்டர், லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையுமே திருட்டான், மிக்சி கூட திருட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். என் ஃப்ரெண்டு சிரிச்சுட்டு, மிக்சி கூடமா திருடினாங்க? ஐயா மாமியார் கொடுத்தது, அவங்க கொடுத்த கிஃப்ட்லயே அதான் காஸ்ட்லி கிஃப்ட், என் பொண்டாட்டி ஏதாவது கத்தனானா அதை ஆன் பண்ணி விட்டுருவேன், இப்போ அது போனதான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே இந்த விஷயத்தெல்லாம் நீ சின்ன பசங்க முன்னாடி பேசிட்டு இருக்காத, ஏதாவது சில்வர் பொருள் ஏதாவது திருநானுலா? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் திருடல. அப்ப கோட்டு ஏதாவது திருநானா அப்படின்ற மாதிரி கேட்டான் அவன். கோட்டெல்லாம் எதுவும் எடுக்கல, என் கோட்டை அவனுக்கு கூட பிடிக்கலப்பா, அப்ப நீ அதை பிச்சைக்காரனுக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான். அடுத்த நாளே என்னோட போட்டோவும் என் முன்னாள் காதலி ரேச்சலோட போட்டோவும் அவ கூட இருக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ல எவன் போட்டோ எடுத்தான்னு தெரியல பப்ளிஷ் பண்ணிட்டானோ. ஆனா எனக்கு என்ன டவுட்னா இந்த பென்டோரா மேலதான் டவுட். என்னென்ன வேலை பாக்குறான் பாருங்க. நியூஸ் பேப்பர்ல போட்டோ நான் பிடிச்சி கிளிச்சிட்டு இருக்கும்போது என்ன முன்னாள் அதிகாரிகள்லாம் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி என் அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருந்தான். ரேச்சல் எனக்காக கால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவட்ட பேசிட்டு இருந்தேன், என் கம்பெனிக்கு வரத்தாவலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவ சொன்னான். ரிப்போர்ட்டர்
ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கால் பண்ணி நீ மார்க்குக்கு எத்தனை வருஷம் வேலை பாக்குற, உனக்கு ராபர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே கால் கட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த நேரத்தில் எவ்வளவு டென்ஷனா இருந்து தெரியுமா. இந்த நியூஸ் பேப்பர்ல போட்டதை பார்த்துட்டு என்னோட சீனியர் லாயர்லாம் என்ன மீட் பண்ணும் அப்படின்னு சரி நானும் போய் உட்காந்துட்டு இருந்தேன். அவனுக்கு கேட்கற கேள்விலாம் நான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஃபேமிலிக்கெல்லாம் சப்போர்ட் பண்றேன்னா பொய் சாட்சிகள்லாம் யூஸ் பண்ணி தான் நான் ஜெயிக்கிறேனா அப்படின்ற மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசுறானு. நான் சொல்றேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த பென்டாரோ தான். எனக்கு ஒரு 4 வாரம் 4 மெம்பர்ஷிப் கொடுங்க, இல்லிகேஷன் வச்சு நான் அவனோட பெண்டை நிமித்துறேன், உங்க காலில் வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு உனக்கும் ரேச்சலுக்கும் என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி லூசுத்தனமா கேள்வி கேட்கறானு. நான் சொன்னேன் லாஸ்ட் ஸ்கூல்ல என் கூட செகண்ட் இயர்ல இருந்து ஒன்னா படிச்சேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு முக்கியமான விஷயத்துல போன்ல பேசிப்போம், பர்சனல் விஷயத்தையும் போன்ல பேசிப்போம். அதுல அந்த ஆளு ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவ கூட தொடர்பு இருந்தீங்கன்னு கேட்கறான் கேள்வி. ஏன் அதுக்கப்புறம் நீங்க வச்சுக்கிட்டீங்களா இல்ல அப்பப்ப சும்மா போயிட்டு வருவீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேள்வியா கேட்டுட்டு இருக்காதீங்க, எனக்கு தேவை இருக்கிற விஷயத்த மட்டும் கேளுங்க, இதுல என்ன நடந்திருக்கோ அதை மட்டும் கேளுங்க அப்படின்ற மாதிரி நான் ஹார்ஷா கத்திட்டேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு நானும். ஏன் இப்ப என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? ஆமா இப்பயே உங்களை தூக்கிட்டேன். நீங்க என்ன தூக்குறது, நானே போறேன் அப்படின்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை. என் பொண்டாட்டி இந்த நியூஸ் பேப்பர்ல வரத பாத்துட்டா. நான் என்ன சொன்னாலும் நம்பவே இல்லை. அப்ப பேப்பர்ல போட்டுக்கிறது பொய்யா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அவ கூட டின்னர் சாப்பிட போல. கண்டிப்பா நான் சாப்பிட போனேன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி தர டீலரோட கான்டாக்ட்ல இருக்கிறது அவதான். நான் அன்னைக்கே உன்ட்ட சொல்லலாம் நினைச்சேன், நீ ஏற்கனவே சந்தேக பிடிக்கிற, இன்னமும் சந்தேக பிடிப்பட்டு தான் நான் உன்ட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அவள்கிட்ட. நான் சொல்றத நம்பவே இல்லாம நீ வெளியே போங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தா. சரி என்ன பண்றது அப்படின்ட்டு நானும் வெளியே கிளம்பி வந்துட்டேன். சரி வெளியே போய் ஒரு நாள் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போனேன். அங்க கார்டை கொடுத்தனா எதுவுமே ஒர்க் ஆகலன்றாங்க. இன்னும் 2வது கார்டு கொடுத்தா அதுவும் ஒர்க் ஆகலன்றாங்க. சரின்ட்டு சரி பிரீஃப் கேஸை பார்த்தனா அதையும் ஆட்டையை போட்டான். சரி கொஞ்சம் மனசு ஆறுதலுக்கு ரேச்சல்ல போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு அவளை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அதே நேரத்துல பென்டாரோவை பார்த்து நேர்ல பேசலான்னு போனா அவன் பீட் பண்ணவே விடல. என்னை விட பெரிய லாயரை புக் பண்ணிட்டானா, என்னைய மடக்கிறதுக்காக எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி பேசினான். நீங்க இப்ப ஒரு மீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டானோ. அப்புறம் ரேச்சலை பார்த்து நேர்ல பேசிட்டு இருந்தேன். இந்த டேப்பு மாறினது தான் என் பிரச்சனையே அதிகமாச்சு. ஒழுங்கா அந்த பிரீஸ்ன்றது யாருன்னு சொல்லு, அவனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதுக்கு அவ சொன்னா அவர் டைம் ரொம்ப மதிக்கிறவரு, அவர் மீட் பண்றதுதான் சாதாரண விஷயம் இல்ல. நானே அவர்கிட்ட பேசணும்னா கான்டாக்ட் பண்ணணும்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இமெயில் பாக்ஸ்ல லெட்டரை போட்டுட்டு மார்க்க போட்டு விட்டுருவேன். அப்புறம் ஒரு ஐலாண்ட்ல ஷிப் இருக்கும், அந்த ஷிப்ல 32ன்ற ஒரு சீட்டுக்கு அடியில நான் ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணணும்னா அந்த இடத்துல நான் அதை ஒட்டிடுவேன் டேபிள் அடியில அப்படின்னு. நானும் அதை எல்லாத்தையுமே பண்ணி பார்த்தேன், அந்த பிரீஸ்ன்ற ஆளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கொஞ்சம் அர்ஜென்ட்டா இருக்குன்னு பாத்ரூம் பார்க்க போனா அங்க ஒரு ஆளு மணி நேரம் உன்னை நான் பார்த்துட்டு இருந்தேன், உன்னை யாராவது கண்காணிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட வந்து என்னன்னோ செக் பண்ணா. அப்படியே செக் பண்ணிட்டே இருக்கும்போது என் காலில் வந்து ஏதோ ஒரு ட்ரேஸ் ஜிபிஎஸ் வந்து என் காலில் இருந்து எடுக்கிறான். உன்னை யாரோ பின்தொடர்ந்துட்டே இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் பிரீசான்னு கேட்கறேன். அவன் எங்கேயோ என்னை கூட்டு போறான். டாக்ஸில உட்காந்து பின்னாடி போயிட்டு இருக்கும்போது இறந்தான்ல அந்த பாபி, அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், லாஸ்டா உன்கிட்ட தான் பேசியிருக்கான், என்ன ஏதோ கொடுத்தானா அப்படின்ற மாதிரி அந்த ஆளு கேட்கறாரு. என்கிட்ட எதுவுமே அவன் கொடுக்கல, நீ உண்மையா சொன்னாதான் உன்னை நான் காப்பாற்ற முடியும், உண்மையா சொல்லுன்னு இந்த ஆளு கேட்கறான். எனக்கு என்னடா தெரியும், ஒண்ணுமே தெரியாதா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் நானும் சொன்னேன். இந்த டாக்ஸில நான் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ துரத்துறாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். யார் துரத்துறாங்க, என்ன பண்ணா, நான் எதுக்காக என்ன துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்கறேன். நீ தான் சொல்லணும், உன்கிட்ட ஏதோ கொடுத்துருக்காங்கன்றான். என்னங்கடா இந்த மாதிரி பண்றீங்க, நான் என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி நான் அப்படியே அந்த நான் டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடி போட்ட ஆளு என்னையே பார்த்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு இந்த ஆளு எங்க வண்டியை விட்டுட்டு டக்குன்னு துப்பாக்கி தூக்கி நேரம் காட்டுறாங்க. ஏ போடா அப்படின்ட்டு நான் காரை விட்டு இறங்கி தப்பிச்சா போதுமேன்ட்டு ஓடிட்டேன். என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி கேட்டானா, இன்னைக்கு நீங்க ரேச்சலை பார்த்து பேசுனீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறான். என்கிட்ட அதெல்லாம் போட்டோவா இருக்கு அப்படின்னா, உன்கிட்ட யார் கொடுத்தா, யாரோ கொடுத்தா அப்படின்ற மாதிரி திரும்பி சண்டை போடுறான். அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த கண்ணாடி போட்ட சொன்னல கார்ல பார்த்தனே அந்த ஆளு அங்க ஓரமா நின்னுட்டு என்னை பார்த்துட்டு இருக்கான். கார்டு, பேங்க் அக்கௌண்ட், வெளியே கூட எதுவும் சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃப் சொல்லிக்கிட்டே இருந்தா. அந்த ஆள் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பின்னாடியே போனா அந்த ஆள் துப்பாக்கி வச்சுட்டு என்னை லிஃப்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான். ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு ஆள் செக் பண்ணான்னு சொன்னாலும் அந்த ஆள் மாதிரி இந்த ஆளும் செக் பண்றான். பென்னு, நான் வச்சிருக்கிற அந்த பேஜர் எல்லாத்தையுமே செக் பண்றான். அதுல இருந்து எல்லாத்தையுமே ஒரு ஜிபிஎஸ் ட்ரேஸ் மாதிரி ஏதோ இருக்கு போல, அதெல்லாம் எடுத்து இந்த சிப்ஸ் பாக்கெட்ல போடுறான் இந்த ஆளு. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன எதுக்கு ட்ரேஸ் பண்ணணும், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த ஆளு எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, என்னை கான்டாக்ட் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், என்னையே நீ கான்டாக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த ஆள் என்னைய திட்டிட்டு இருக்காரு. அப்பதான் தெரிஞ்சது இந்த ஆள் பேர் தான் பிரீஸ், இந்த ஆள் தான் நம்ம தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு. உடனே அந்த ஆள் எதுக்கு ஒன்னு அந்த ஃபெடரல் ஏஜென்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். எனக்கு தெரியாதுங்க நான் சொல்றேன், நான் தான் இங்க டார்கெட்டா, என்னதான் அவங்க பிடிக்கலான்னு பாக்குறாங்களா அப்படின்னு என்னைய கேட்கறான் திருப்பி. ஏ யார் நீங்களாம், எனக்கே வீட்டு பிரச்சனை, வேலை போச்சுன்னு பிரச்சனை, 1000 பிரச்சனை இருக்கு, இதுல இவனை ஃபாலோ பண்றான்னு என்னைய சொல்றான். வேற இந்த ஆளு என்னை பத்தி அந்த ஏஜென்ட் கிட்ட சொன்னியா, நல்லா யோசிச்சு பாரு அந்த ஆளு சொல்றாரு. ஆமா சொன்ன அப்படின்னு. எதுக்கு நீ என்னை பத்தி சொல்ற, ரூல்ஸ் மீறக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கண்ணாடி என்கிட்ட கத்திட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் பின்டோரா தானே காரணம் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். எந்த அண்டர்வேல்ட் டானு கிட்ட இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி என்னைய கேட்கறான் இந்த
கண்ணாடி. உன்னோட போன்ல இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கு, அது 24 GHz அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் போலீஸ்ட கூட இல்ல அப்படின்ற மாதிரி இந்த ஆள் சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, என்னங்க இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேக்குறான். உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்ற மாதிரி கேக்குறான் அந்த ஆளு. உன்னை ஃபாலோ பண்றவன் வாட்ச்ல கூட அந்த ஜிபிஎஸ் செட் பண்றப்பான்னு இந்த ஆளு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, ஒண்ணு என்ன சுற்றுங்க, இல்ல இதெல்லாம் என்ன நடந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்றத தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டா, நேஷனல் செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது ஃபேக்ஸ், போனு, இமெயில், சேட்டலைட் கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. மிலிட்டரிட்ட கூட இந்த மாதிரி ஜிபிஎஸ் எல்லாம் இல்ல, அவனுக்கு தான் உன்னை துரத்திட்டு இருக்கானோ, நீ என்ன பண்ற என்ன செய்யற அப்படின்றத அவனுக்கு தான் சேட்டலைட்ல கண்காணிச்சிட்டு இருக்கானோ, அவனுகிட்ட இருக்கிறது உன்கிட்ட ஏதோ இருக்கு, என்ன இருக்குன்னு என்னைய கேக்குறான் இந்த ஆளு. யோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, என்னையா என்னைய இப்படி போட்டு பாடா படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நான் கேக்குறேன். அவனுக்கு தேர்றது உன்கிட்ட இருக்கலாம், அது உனக்கே தெரியாம இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி டிரான்ஸ்மிட்டிங் டிவைஸ் உன் ட்ரெஸ்ல அங்கே இங்கே பெல்ட், ஷூ, ஷாக்ஸ் எல்லா இடத்துலயுமே வச்சிருக்கானுவ, அதை வச்சுதான் உன்னை துரத்திட்டு இருக்கானுவ. சரி இதுக்கெல்லாம் நான் என்ன பண்றது, என்ன சொல்றது, இவனுட்டு இருந்து நீ தப்பிச்சாலே பெரிய விஷயம், நீ ரேச்சல்ட்டையும் போகாத என்கிட்டயும் வராத, இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் உன்னை கொன்னுருவேன், அவனுக்கு தேவைப்படுறது உன்கிட்ட இருக்க. யோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, உனக்கு தெரியாம இருக்கும், அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டான். நானும் அந்த ஆளு சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கைட்டு போட்டோம், வாட்ச், ட்ரெஸ் எல்லாத்தையுமே கைட்டு போட்டோம். அப்பயும் என்ன உடவே இல்ல, துரத்திக்கிட்டே இருக்கானோ, குரங்கு மாதிரி தாவலாம் வச்சுட்டானுயா என்னைய. நானும் எங்கெங்கயோ ஓடுறேன், துரத்திக்கிட்டே இருக்கானோ. கடைசியா ஒரு ஸ்டோரேஜ் ரூம் பத்த வச்சு அதை எரிய வச்சேன். அதனால அப்படியே ஃபயர் இன்ஜின், ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து என்னை காப்பாத்திட்டு போனாங்க. அப்புறமேட்டு அங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லாம் தப்பிச்சு போனாங்க. நானு கடைசியா ஒரு டனலுக்கு ஓடுனங்க, ஒன்னா அதுலதான் பெரிய ஓட்டமா ஓடுன. கடைசியா ஒரு டிரைனேஜ் இருந்துச்சு, அதுலதான் குச்சி தப்பிச்சேன். இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்கடா டே அப்படின்னு தான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். தப்பிச்சு போய் வீட்டுல கார் நிறுத்துற கேரேஜ்ல ஒழிஞ்சிட்டு இருந்தேன். அப்பதான் என் பொண்டாட்டி வளர்க்குற நாய் உள்ள வந்துச்சு, அவளும் பின்னாடியே வந்தா. அவளை பிடிச்சி இழுத்து நான் சொன்னேன், நீ என்ன நம்பு, நான் ரேச்சல் பின்னாடி எல்லாம் சுத்தவில்லை, நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன், உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன், பசங்களையும் மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவளுக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சேன். அன்னைக்கு பாபி இறந்தான்னு சொன்னாலே அதே மாதிரி ஆளுங்க தான் என்னையும் இன்னைக்கு துரத்திட்டு வரணும், நீ உண்மைதான் சொல்றியா அப்படின்ற மாதிரி என் பொண்டாட்டி கேட்கறா. உண்மைதான் நான் சொல்றேன், நம்ம வீட்டுல கூட அங்க இங்கன்னு கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல தான் சேஃப்டி, கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல போய் இரு, நான் அப்புறமா வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். அவளும் அதுக்கு ஓகே சொன்னான். சரி கொஞ்சம் இந்த இடத்துல ரொமான்டிக்கா இருக்கலாமேன்னு அவ ட்ரெஸ் அப்படி பார்த்தா, நான் கிறிஸ்துமஸ்க்கு கிஃப்டா கொடுத்தது இப்ப போட்டிருக்கேன். அப்போ அதாங்க எனக்கு டவுட் வந்துச்சு, என்ன துரத்திட்டு வந்தோம் அன்னைக்கே இந்த பார்சலை பார்க்கணும்னு சொன்னாலும் நான் கூட விட மாட்டேன், அதுக்கு வாரண்ட் இருக்கான்னு கேட்டேனே. அப்பதான் எனக்கு டவுட் கிளியர் ஆச்சு. இவளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரும்போது என் பசங்களுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். அந்த பசங்களுக்கு வாங்கிட்ட கிஃப்ட் இதையும் சேர்த்து தான் வச்சிருந்தேன். என் பசங்க தான் அதை எடுத்திருப்பாங்கன்னு என் டவுட் கிளியர் ஆச்சு. இந்த செத்தான்னு சொன்னேன், அந்த பாபி ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கான், நான் பர்ச்சேஸ் பண்ண பேக்ல போட்டிருக்கான், அதை தான் இந்த நாதாரிங்க நம்மள தேடிட்டு வந்து பிடிக்கிறானுங்க. சரி எனக்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் என் அஸ்டன்டையும் போன் பண்ணி வர சொல்லு, நான் பசங்களை பார்க்கணும், பசங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சேன் என் பொண்டாட்டிய. என் அஸ்டன்ட் நான் சொன்ன மாதிரி என் பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாங்க. என் பசங்களை நீங்க பாக்காதீங்க, நான் பின் சீட்ல உட்கார்ந்து இருக்கேன், எதுவும் நான் இருக்கிற மாதிரி காட்டிக்காதீங்கன்னு சொல்லி கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தல்லப்பா, அதுல உங்களுக்கு வேற ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் பார்த்துட்டு முழிக்கிறானோ. அப்பயே கண்டுபிடிச்சிட்டா, எதுவும் என்கிட்ட மறைக்காதீங்க, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இருந்துச்சுப்பா, அது ஆனா உடஞ்சிச்சு, நாங்க எடுக்கும் போது அது உடஞ்சுதான் இருந்தது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அப்பதான் அந்த டேப் என் கையிலேயே கிடைச்சிச்சு. சரி கையில கிடைச்சிச்சு அந்த எவிடன்ஸ், அதை வச்சு என்ன பண்றது, சரி நம்ம பிரீஸை கூப்பிடும் அப்படின்ட்டு எப்பயும் போல ரேச்சல் எப்படி கான்டாக்ட் பண்ணுவோம் பிரீஸ், அதே மாதிரி நம்மளும் கான்டாக்ட் பண்ணுவோம். திரும்பியும் அவரை கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணிட்டு ரேச்சல் வீடு முன்னாடி தானே இருக்கு, சரி உள்ளார போய் பார்க்கலான்ட்டு போய் ரேச்சல் வீட்டை தட்டலான்னு பார்த்தா கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. சரி என்னதான் பண்றான்னு உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, அங்கேயே அவர் சாவடிச்சு போட்டுருக்காங்க யாரும். புறம்போக்கு நாய் உள்ள என் மேல இருக்கிற இதை அவன் மேல காட்டிட்டானுவோம். இதுக்கெல்லாம் ஆனா நல்லா அனுபவிப்பீங்கடான்றது மட்டும்தான். சத்தம் போட்டு என்னால அழக்கூட முடியல அந்த நேரத்துல. அவளை பார்த்து அழுதுட்டு இருக்கும் போது சுத்தி பார்க்கும்போது என் மோதிரம் கிடக்கு, என் ட்ரெஸ் கிடக்கு, என் டை கிடக்கு. என்னன்னு பார்த்தானா இவளை சாவடிச்சது நான் தான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண பார்த்திருக்கானோ. FBI வந்தாங்கன்னா அதுக்கு ஐடென்டிட்டியா நான் தான் இங்க வந்துட்டு போனன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. எவ்வளவு கேவலமான ஒண்ணு பாத்தீங்களா. அப்படியே வீட்டை சுத்தி பார்க்கும்போது பிரீஸ் கூட சின்ன வயசுல இருந்த போட்டோ எல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்ப வேற வழியே இல்ல, பிரீஸை தான் கான்டாக்ட் பண்ணு, பிரீஸை கான்டாக்ட் பண்ண. அந்த ஆள் என்ன, நீ ஏன் என்ன கான்டாக்ட் பண்ண, உன்னை கான்டாக்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ரேச்சலை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவரும் செம ஷாக் ஆயிட்டாரு. ரேச்சலை எதுக்கு கொண்டாங்கன்னு தெரியுமான்னு திருப்பி என்னையே கேட்கிறாரு. வேற என்ன, கடைசியா அவ கூட நான் தான் கான்டாக்ட்ல இருந்தேன், என் ட்ரெஸ் எல்லாம், என் மோதிரம், என் ஷூ அது இதுன்னு போட்டு வச்சிருந்தானோ, நான் தான் கொண்ட மாதிரியும் காட்டலான்னு பார்த்தானோ, அதானே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, அதுக்கு அந்த கொலைகேசில சந்தேகமா இருக்கிற நபரா நீ இருக்கும் போது பப்ளிக்ல வெளியே வர முடியாது, பிரஸ் மீடியான்னு உன்னை கீழ்ப்பாங்க, உன்னை வெளில வர வைக்கலான்னு பார்த்திருக்கானுவ. வண்டியில கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது அவர் சூப்பர் மார்க்கெட்ல எடுத்து நான் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு. நான் உடனே போன் பண்ணேன், யாருக்குன்னா ஆபீஸுக்கு போன் பண்ணி இதே மாதிரி என் கார்லா கிட்ட சொல்லிடு, நான் ரேச்சலை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வச்சதான். இவர் ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் வெளியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. அந்த இடமே ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. இந்த இடத்துல எந்த சிக்னலும் வராது, எந்த ட்ரேஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் உள்ள போனாரு. வெறும் கேஜெட்ஸாவே இருக்கு அந்த இடம் ஃபுல்லாவே. ஒரு பூனையும் வச்சிருக்காரு போல. கையில ஒரு சிக்னல் ட்ரேஸ் பண்றதான். என்னன்னு கேட்டா தினமும் இதை
இந்த மாதிரி சிக்னல் எங்க யாரை ட்ரேஸ் பண்ணிருக்காங்களா ட்ரேஸ் பண்ணிருக்கான்னு செக் பண்ணுவாராம். தினமும் சந்தேகத்தோடய வாங்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன். சரின்ட்டு கையில வச்சிருந்த டேப் எடுத்து போட்டு பார்க்கும்போது தாங்க ட்விஸ்ட். நான் சொன்னேன் இந்த சிம்பிள் விஷயத்துக்காக என்னை போட்டு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்த சிம்பிள் விஷயம் தான் அவங்களுக்கு சபப்பெட்டியா மாறலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டேப் போட்டு பார்க்கும்போது தான் அதுல ஒரே பேர்ட்ஸா இருந்துட்டு இருக்கு. சரி என்னதான் வருது அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு 3 பேர் வராங்க. 3 பேர் வர்றத ஒரு வயசான ஆள் இருக்காரு. பின்னாடி வந்து ஒரு ஆள் தாக்கி காருக்குள்ள இட்டு போறாரு. அப்படி என்ன யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் அவரு இந்த நாட்டோட எம்பின்னு தெரியுது. இந்த எம்பியை ஒருத்தன் தாக்கி கொலை பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி ஒருத்தன் கேஷுவலா கண்ணாடி போட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த ஆளோட அசிஸ்டன்ட் தான் இந்த கொலை பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த கண்ணாடி இவனா பண்ணாரு இந்த ஆள் யாரு அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் தெரியுது இவன் தான் பெடரல் ஆபீஸரோட முன்னாள் ஹெட், இப்ப நேஷனல் செக்யூரிட்டியோட டைரக்டர் அப்படின்னு தெரியுது. நம்ம எவனோ நம்மள தேடிட்டு இருக்கான் எவனோ நம்மள தேடிட்டு இருக்கான்னு சொன்னால அந்த எவனோன்றது இவன். அப்பதான் இந்த பன்னாடா என் மூஞ்சிலே பார்த்தேன். நான் ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு வேலை பார்த்திருக்கான் பாருங்க. அப்படி நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள யாரோ வராங்கன்ற மாதிரி அலாரம் அடிக்குது. அப்பதான் சொன்னாரு நீ யார்கிட்டயா கான்டாக்ட் பண்ண வரக்குள்ள. ஆமா என் ஒய்ஃபுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லும் போது தான் திட்டுறாரு. எதுக்கு நான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல. இல்ல நான் பப்ளிக் கால்ல நீ எப்பயுமே கால் பண்ணக்கூடாது எதுலையுமே கால் பண்ணக்கூடாதுன்னு திட்டுறாரு அந்த ஆளு. அண்டா உண்டாட்டிட்ட கால் பண்ணது ஒரு குத்தமாடா. அப்படியே நாங்க அங்க இருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டு இருக்கும்போது நாங்க இருந்த இடம் வெடிக்குது. இந்த ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாருன்னு பாத்துக்க. நம்ம கூட வர்றாரு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கூட வர்றாரு லேசுப்பட்ட ஆள் இல்லன்னு. துரத்துறானு எங்க போனாலும் துரத்துறானு. கார்ல போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல அந்த டேப் எடுத்து சொன்னல அந்த டேப்ல ஒரு சிப்பு மாதிரி ஒண்ணு இருக்கும் அது எரிஞ்சு போச்சு. கார்ல துரத்துனது பார்த்தாலும் ஹெலிகாப்டர்லயும் வேற துரத்துறானோ. அந்த ஓடிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல என்ன சொல்றாரு இருந்தாலும் ஒன்னாதான் நான் இங்க மாட்டேன் இவ்வளவு நாள் நான் தனியா இருந்தேன். யோ தனியா இருக்கிறதுலாம் ஒரு வாழ்க்கைய யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு கேக்குறான். அப்ப சண்டை வந்துருச்சு எங்களுக்குள்ள. நான் சொன்னேன் இந்த டேப்பு கூட எனக்கு முக்கியம் இல்ல என் மேல போட்டிருக்க இந்த பழியெல்லாம் நான் எடுக்கணும். நீ என்ன பண்ண எக்கேடு கட்ட எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாரு. இந்த இப்படியே பேசிட்டு இருக்கும்போது சண்டை வேற மாதிரி போய் ஒருத்தர் தள்ளி விட ஆரம்பிச்சிட்டோம். நானும் வயசானவன் பார்த்தா ரொம்ப பண்ற அப்படின்ற மாதிரி. உனக்கும் நான் தேவை எனக்கும் நீ தேவை ஒழுங்கா ஒத்து போயிடும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு ட்ரெயின் வந்தது. இவர் கீழே வந்தார நான் காப்பாத்தி கூட்டு போனேன். கார்ல போயிட்டு இருக்கும்போது என் உயிரை காப்பானதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்பதான்ப்பா இந்த ஆளு சமாதானம் ஆனாரு. சரி பசிக்கு தாண்டி திருப்பி ஹோட்டல் போகும்போது அங்கதான் அவர் சொல்றாரு சோவியத் யூனியனோட டிரான்ஸ்மிஷனை வாட்ச் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் ரொம்ப ஜாலியாவும் இருக்கும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து டெஹரான் போனாராம். அங்க எம்பசி வந்து சீஸ் பண்ணிட்டாங்களா. ஒரே நாள்ல எல்லாமே மாறி போச்சு. கூட பழகினவங்களே எங்களுக்கு எதிராயிட்டாங்க. அதுல ரேச்சல் அப்பா இறந்துட்டாரு. ரேச்சல் அப்பா அடிக்கடி ஒன்னு சொல்லுவாராம் நம்ம 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாலோ இறந்தவங்களோட ஃபேமிலிய உயிரோட இருக்கிறவங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ரேச்சல் அப்ப சின்ன பொண்ணா இருந்தா அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாருமே என்ன இறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. கூட வேலை செஞ்சவங்களையும் என்னை மறந்துட்டாங்க. இப்ப ஒன்ன உன் குடும்பம் வெறுக்கிற மாதிரி என்னையும் அப்ப வெறுத்தாங்க. ஒரு நிமிஷம் யாரு என்ன வெறுக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் எங்க வீட்டுல யாருமே என்ன வெறுக்கல. நான் எல்லா மாதிரியும் தான் இருக்க போறேன் உங்களை மாதிரி தனிமையெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் சொன்னேன். என் ஒய்ஃபை என் பசங்களை நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொன்னேன். அவர் திடீர்னு என் மேல கோவம் இருந்தா அடிச்சிரு அப்படின்னாரு. நான் சொன்னதுக்கு வயசானவங்களெல்லாம் அடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னோடனே சிரிச்சுன்றாரு. அப்பதான் ஒரு மூஞ்சில சிரிச்சே நான் பார்த்தேன்ப்பா. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே சொல்றாரு கொரில்லா வால்ஃபேர்ல உன்னோட பலகீனத்தை பலமா மாத்துவாங்க. அதாவது கையால அடிக்கிறத விட வார்த்தையால அடிக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம உன்கிட்ட பேசினாதான் வேலைக்காகும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. போறான்னா நிச்சயம் ஜெயிக்கலாம் அதுதான் வாழ்க்கையோட தத்துவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேஜெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. அவங்க நமக்காக பயன்படுத்தின ஆயுதத்தை அவங்களுக்கு எதிராகவே நம்ம பயன்படுத்தலாம். எதிர்த்து வரவனை எதிர்க்கவே முடியாத அளவுக்கு நம்ம பலமாகணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சொல்றது ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே பண்ணாத என்னை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்றாங்கன்னா அவங்கள சும்மாவே விடக்கூடாது. இந்த ட்ராக் பண்றதுக்கான மெட்டீரியல் நாங்க கடையில வாங்கிட்டு இருக்கும் போது அந்த டிவில பேசிட்டு இருக்காங்க. முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்ல இந்த டெலிகம்யூனிகேஷன்ன்றது நல்லதான். அதை பத்தி நான் பேசுறேன். இப்ப பிரசிடென்ட் வெளியூர் போறாரு அதனால அப்புறமா வந்து பேசுவாரு அப்படின்ட்டு இந்த எம்பி பேசிட்டு இருக்கான். கண்ணாடி அப்பயே ஒரு ஸ்கெட்ச் போட்டாரு. செக்யூரிட்டி பத்தி இவன் பேசுறான்ல அப்ப இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ஒரு பிளான் போட்டாரு. சரின்ட்டு கார்ல உட்காந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆள் என்ன பண்றாரு லேப்டாப்ல இன்னொரு தட்டினாரு. அந்த எம்பி யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த அவங்க ஒய்ஃப் கிட்ட நினைக்கிறேன் பேசிட்டு இருக்காரு. உடனே இந்த ஆள் அதை ஒட்டி கேட்கிறாரு. நிஜமா இந்த ஆளு ஒரு பயங்கரமான ஆள் தான் போல இருக்கு. எம்பி வீட்டு டோரை அழகா நம்ம ஆளு ட்ராக் பண்ணி ஓபன் பண்றாரு. உள்ள போனா இவரு நம்ம எனக்கெல்லாம் என்னென்ன செஞ்சானோ அந்த ஆளுக்கு அதை செஞ்சான். செக்யூரிட்டியை பத்தி நீ என்னடா டிவில பேசிட்டு இருக்கேன்னு மெதப்புல இவர் பேசிக்கிட்டு கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாரு. நான் சொன்னேன் இதே மாதிரி கவர்மெண்ட் அகேன்ஸ்டா நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல உன் கூட சேர்ந்து அது மட்டும் தாயா பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். சொல்ற மாதிரி இவங்க எத்தனை பேரை வேவு பார்த்துருப்பானுங்க. கண்ணாடி பண்றதும் ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் எனக்கு அப்போ தோணுச்சு. நானும் கண்ணாடியை கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரி என்னதான் நடக்க போகுது அப்படின்ட்டு ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த எம்பி எல்லாத்தையும் வெளில அனுப்பிச்சு விடுறாரு. பார்த்து போயிட்டு வாங்க அப்படி இப்படின்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பின்னாடி பார்த்தா ஒரு பொம்பளை நிக்குது. அந்த பொம்பளை கூட இவன் கசமுசா பண்றாங்க. எங்களுக்கு அப்பா என்னடா அவன் இந்த வேலையா தான்
தெரியுவானா அப்படின்ற மாதிரி கண்ணாடி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. பெரிய படம் பார்த்த மாதிரி ஆச்சு. ஆளு மாட்டிக்கிட்டான் எங்கள்கிட்ட வசமா. ஏன் வந்துட்டு சும்மா போகணும் அப்படின்ட்டு நாங்க என்ன பண்ணோம், இந்த நேஷனல் செக்யூரிட்டி டைரக்டர் இருக்கானே அந்த கண்ணாடி, பெரிய கண்ணாடி, அவன் வீட்லயும் ஒண்ணு வச்சு விட்டோம். அவன் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே வச்சோம். எங்களோட ஐடியா என்னன்னா, இப்ப இந்த எம்பி இந்த நேஷனல் செக்யூரிட்டி சாதகமா பேசினால அவன் வீட்டுல வச்சிருக்கோம். அவன் படத்தையும் பார்த்துட்டோம். அதை பார்த்து இந்த டெக்னாலஜி யார் யூஸ் பண்ணா அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நேஷனல் செக்யூரிட்டி தான் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த ஆளை இவன் போய் சட்டை பிடிச்சி கேட்கணும், நேஷனல் செக்யூரிட்டினா எவ்வளவு ஆபத்துன்னு அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் எம்பி வீட்லயும் சேர்த்து வச்சோம். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இந்த தாமஸ், அதாவது இந்த நேஷனல் செக்யூரிட்டியோட டைரக்டர், அவனுக்கு போன் பண்ணி நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அவனு எந்த இடத்துல மீட் பண்ணலாம், இதை பத்தி நான் நேர்ல பேசணும் அப்படின்ற மாதிரி ஆடு தானா தலையை விட்டுன்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. நம்ம கண்ணாடி கையில ஒரு வாட்சை கொடுத்து, அவன் நம்ம பார்க்க போற ஆளு சாதாரண ஆளு இல்ல, அவனும் நம்ம என்ன பேசுறோம் அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்மளும் முந்திக்கணும் அப்படின்ட்டு அவர் நெஞ்சு பக்கத்துல ஒரு மைக்கை பிக்ஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா அவர் சொல்றப்ப நம்ம மைக்கை இந்த ஆன் பண்ணிட்டு 4 நிமிஷத்துல வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு என்ன சிக்னல்னா, அவர் வாயில பப்ளு காம் போடும்போது அப்ப நம்ம இந்த மைக் ஆன் பண்ணிட்டு 4 நிமிஷத்துல வெளில ஓடிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அங்க நடந்ததே வேறங்க. சொன்ன மாதிரி இந்த நேஷனல் செக்யூரிட்டி டைரக்டரும் நம்ம கண்ணாடியை மீட் பண்ணாங்க. இந்த 2 கண்ணாடி பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தாமஸ் அவங்களோட ஆளுங்களை வச்சு நம்மால் கண்ணாடி கிட்ட ஏதாவது ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஐட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ண சொன்னாரு. செக் பண்ணிட்டு இருந்தானோ. செக் பண்ணிட்டு போன உடனே நம்மால் என்ன பண்ணது, டக்குன்னு பப்ளு காம் எடுத்து வாயில போட்டாரு. கிடைச்சிரா வாய்ப்பு அப்படின்ட்டு டக்குன்னு நானும் டைமரை செட் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணேன். இந்த தாமஸ் கேட்கறான், நம்மள்ட்ட டேப் எடுத்துட்டு வந்துட்டியா? டேப் எடுத்துட்டு வந்துட்டேன், வச்சிருந்தா கொடு, இப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னா. சரி அப்ப வேற என்னத்தை பத்தி பேசணும்? பணத்தை பத்தி பேசணும் அப்படின்ட்டு நம்ம கண்ணாடி பேசுறேன். பணமா? பணத்துக்காக தான் இவ்வளவு பண்ணியான்னு இந்த தாமஸ் கேட்கறான். டேப்ல இருக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டியா அப்படின்னு இந்த தாமஸ் கேட்கும்போது நம்மால சொல்றாரு, பழைய எம்பியோட இடத்துக்கே போய் அவர் கழுத்து ஊசியை வச்சு குத்தி, நீ இல்ல உங்க 3 பேரும் 4 பேர் இருந்தீங்க, எல்லா பக்கமும் பதிவாயிடுச்சு, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணாடி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இதுக்குள்ள எவ்வளவு கேட்கற அப்படின்னு தாமஸ் கேட்கும்போது நம்மால சொல்றாரு, $1.8 மில்லியன் என் மேல இருக்கிற பழைய கேஸுங்க, நான் அவமானப்பட்டது, நான் நிம்மதியா வாழணும், என் வேலை போய் 18 வருஷம் ஆகுது, அதனால நான் அடைஞ்ச பேரும் புகழும் பணம் அதுல இதெல்லாம் காம்பன்சேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னையா நீ என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு அங்கிட்ட ஒன்று பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் பண்ணா இந்த வக்கீலையும் அந்த டேப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிருவியா அப்படின்ற மாதிரி தாமஸ் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம கண்ணாடி சொல்றாரு, என்கிட்ட அந்த டேப் இல்ல, அந்த ராபர்ட் கிட்ட தான் இருக்குன்னு என்னைய கோத்து விட்டாரு இந்த ஆளு. உடனே இந்த கண்ணாடி தாமஸ் அந்த வக்கீலுக்கு என்ன வேணுமான்னு கேட்கும்போது நம்ம ஆளு சொல்றாரு, அந்த பொண்ணை ஏன் கொன்ன அப்படின்னு காரணம் தெரியணும்னு கேட்கறான் அப்படின்னு என்னைய சொல்றாரு. இந்த தாமஸ் நம்ம கண்ணாடியோட ஃபைல பார்த்துட்டாராம், நீ அவ்வளவு நல்லவனா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஆளு சொல்றாரு, நான் அதை பத்தி பேச விரும்பல, நீ எவனையோ ஒரு பரதேசிய பிடிக்கன்னு என்னைய சொல்றாரு. அவரோட வளர்ப்பு மகளுக்கு நியாயம் கேட்டுட்டு இருக்காரு. ஏதோ அவருக்கு மட்டும் தான் இழப்புன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன தேசிச்ச ஒரு பொண்ணு இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க எனக்கு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த கவுண்டர் சொல்லியிருந்தாலும் அது ஆயிடுச்சு. உடனே எல்லாம் ட்ரேஸ் பண்ண மாதிரி வந்து பிடிக்க பாக்குறானோ, நான் தப்பிச்சு போலான்னு பாக்குறான். ஆள் அடிச்சு என்னை மயக்கம் போட வச்சிட்டானோ. இவனெல்லாம் என்ன பிடிக்க வர அந்த நேரத்துல அந்த தாமஸ் பேசிட்டு இருக்கான் நம்ம கண்ணாடி கிட்ட. நியூக்ளியர் டிவைஸ் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிறான். இன்டர்நெட் மூலமா எவன் என்ன வேணா பண்ணலாம். ரகசியமான விஷயத்த ராக்கெட் வேகத்துல பரப்பலாம். இதெல்லாம் பண்றதுக்கு குற்றங்கள் எல்லாம் குறையணுமா, அதுக்கு இந்த டெக்னாலஜி வெளியே வரணும்னு சப்போர்ட்டா பேசுறாங்க. திருப்பியும் நம்மால் கண்ணாடி வெளியே தப்பிச்சு போக பார்த்துட்டு இருந்தாரு. என்ன ஒரு வேன்ல உட்கார வச்சு, அதான் அந்த ட்ராக் பண்ணுவோம்ல, அந்த வேன்ல உட்கார வச்சிருக்கானோ என்னைய. அப்பதான் நம்மால கூப்பிட்டு வராங்க. எங்க அந்த டேப்பு, எங்க அந்த டேப்புன்னு விசாரிக்கிறானோ. நான் சொல்லவே இல்லை. அந்த ஆள்கிட்ட விசாரிக்கிறாங்க. டக்குன்னு கையில சுட்டுட்டான். நீ சொல்லலன்னா தலையில சுட்டுரும் அப்படின்னு நம்பர். எதுக்குடா வம்பு, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. நீ எப்பயுமே எந்த விஷயத்தையுமே உனக்குள்ள வச்சுக்க மாட்டேன்னு இந்த கண்ணாடி கத்திட்டு இருக்கான் நம்மள்ட்ட. உடனே இந்த தாமஸ் கண்ணாடி கேட்கறான், எந்த இடத்துல நீ டேப் வச்சிருக்க? நான் ஒரு இடத்த சொன்னேங்க, அந்த இடம் தாங்க இந்த படத்துல உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கிடைக்கும். நான் எங்க கூட்டு போனேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்துருப்பீங்க, என்ன ஒருத்தன் மிரட்டினா பென்டாரோ அப்படின்னு சொல்லியிருப்போம் பாருங்க. டேப் உனக்கு யார் இந்த டேப் எல்லாம் எடுத்து தரா, யார் அவன் அப்படி சொல்லுன்னு கேட்டிருந்தானே, அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஆளுங்களை கூட்டு போனேன். அப்புறம் இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்போம் பாருங்க, இந்த FBI இந்த பென்டாரோ ஒரு பெரிய ரவுடின்றதால அவங்கள வாட்ச் பண்றதுக்கு எப்பயுமே மெத்தையில இருந்து ஒரு ஆள் பாத்துட்டே இருப்பாங்கன்னு சொன்னால, அந்த FBIயும் பாத்துட்டே இருந்திருக்காங்க. இந்த தாமஸ் கரெக்டா என்ன மட்டும் உள்ள போயிட்டு டேப் வாங்கிட்டு வந்து சொன்னான். நான் சொன்னேன், நான் மட்டும் உள்ள போனா பணமா தான் வருவேன், நீங்களும் வந்தாதான் அவன் தருவான் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு ஆளை உள்ள கூட்டு போனேன். அதுக்கு கூட இவனு சும்மா வரலைங்க. இவனு ஃபுல்லா ட்ராக் பண்றதுக்கு அந்த கேமரா அது இதுன்னு பிக்ஸ் பண்ணிட்டு இந்த தாமஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப கேக்குறாங்க அந்த தாமஸ் கண்ணாடி, நீ இன்னொரு காப்பி போட்டிருப்பான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், உயிருக்கு முச்சந்தில நின்றுட்டு போராடிட்டு இருக்கேன், இப்பயும் நான் உனக்கு பொய் சொல்றேன்னா, என் கூட வாங்க, நிம்மதியா போயிட்டு டேப்பை வாங்கிட்டு வெளில வந்து கிறிஸ்மஸை கொண்டாடலாம்னு சொன்னேன். அப்பதாங்க இந்த கண்ணாடி என் கூட வெளியே வந்தான். இந்த வண்டியை நோட் பண்ணியிருப்பானோ, இவன் யாருன்னு நோட் பண்ணியிருப்பானோ. ஏன்னா ஏற்கனவே நான் வந்துட்டு போனால FBI கண்டிப்பா என்னையும் பார்த்து வச்சிருப்பாங்க. இதை நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்
ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். நம்ம கண்ணாடி பார்த்துட்டு இருக்காரு, இவன் ஏன் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தான் சம்மந்தமே இல்லாம, சரியான முட்டா பையலா இருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு என்னை பத்தி. நான் சொன்னேன் வெளியே வரும்போது நம்ம FBI மட்டும் ஒரு ஹாய் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு இந்த வேனை விட்டு கிளம்பி உள்ள போனேன். கதவை திறந்துட்டு உள்ள போனா அந்த பென்டோரும் அவங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் சொன்னேன் நீ தேடிட்டு இருந்த ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்லும் போது, யார் இந்த தாத்தாவான்னு கேக்குறாங்க. அவன் நீ தான் இந்த டேப் வீடியோ எல்லாம் எடுக்கிறியா அப்படின்னு பென்டோரை கேட்கும் போது, அதுக்கு இந்த தாமஸ் என்னது அப்படின்னு கேட்டான். நான் உடனே உள்ள பூந்து குழப்பி விட்டான். நீ அந்த டேப்பை விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே, கேட்டவனே கொடுக்கறதுக்கு நான் என்ன கர்ணனா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி FBIக்கு வந்து நான் கை காட்டுங்கன்னு சொன்னது நம்ம கண்ணாடிக்கு ஞாபகம் இருந்திருக்கு போல. வெளில வந்து எப்படியோ ஒரு சாக்கை வச்சு கை காட்டு இருந்திருக்காரு. உள்ள இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்கன்னா, நம்ம பென்டோரை நம்ம தாமஸ் தனியா பேசணும்னு சொன்ன உடனே இந்த பென்டோரை பக்கத்துல இருந்த ஃபேமிலியை சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டான். உடனே தாமஸ் சொல்றான், இவன் ஃப்ரெண்டு தானே, அந்த டேப்பை கொடுத்துருன்னு. முதல்ல கிளவா நீ நிறுத்து, அவன் முதல்ல என் ஃப்ரெண்டே இல்ல, டேப்பு முதல்ல ஒன்றே இல்ல, அது முதல்ல எண்ணிது, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு கோவமா நம்ம தாமஸ் கத்தும் போது, அதுக்கு பென்டோரை நீ சொல்ற நான் ஏன்டா கேட்கணும் தள்ளி விட்டுறான். உடனே இவனுல இல்லாம துப்பாக்கி தூக்கி நிக்கிறான், இவனு ஆளுங்கன்னு. அப்ப பார்க்கும்போதே இருங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, வெளில FBI இருக்கு, பெரிய பிரச்சனை ஆயிடும், எனக்கு தேவைப்பட்டனா உள்ள வர வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும்னு பென்டோராட்ட நான் சொல்றேன். அதுக்கு அவன் சொல்றான், நான் ஆளை கூட்டு வர சொன்னா நீ கூட்டு வந்துட்ட, ரொம்ப பேசினா வாயில சுட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாமஸ் துப்பாக்கியை கீழே போடுங்கன்னு, நீ முதல்ல போடுறா அப்படின்னு பென்டோரா சொல்லும் போது, நீ வீடியோ எல்லாத்தையும் அழிச்சிடேன், அதை நான் அழிச்சுக்கிறேன்டா, நீ ஏன்டா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு பென்டோரா சொல்றான். எனக்கு அந்த நேரத்துல இவனுக்கு என்ன பண்ண போறான்னு பக்குன்னு இருந்தது. துப்பாக்கியை கீழே போட சொன்ன தாமஸ் கீழே போட்டான். உடனே தாமஸ் சரி எல்லாரும் போலாம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொன்ன உடனே, தாமஸோட ஆளு உள்ள ஒருத்தன் வந்து அதிக பிரசங்கத்தனமா துப்பாக்கி எடுத்து எல்லாம் கீழே போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுட ஆரம்பிச்சுட்டானு. இவனுக்குள்ள சுட்டுக்கிறானு, கண்ணா பின்னான்னு கண்ணு மண்ணு தெரியாத சுட்டுக்கிறானு, டபா டபா டபார்னு சவுண்டு கேட்குது. நான் உள்ள குனிஞ்சிட்டு நம்மளையும்ல போட்டு தள்ளுற போறானு கொழிஞ்சிட்டு இருக்கிறான். சண்டெல்லாம் முடிஞ்சிச்சேன்ட்டு நான் கொஞ்சம் வெளியே வரேன், ஒரு கிழமை துப்பாக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். என்னைய போட்டு தள்ளுறான்னு பார்த்தா அவன் தலையில துப்பாக்கி வச்சுட்டு போலீஸ் வந்து நின்று இருக்காங்க. அவன் தான் நமக்கு எல்லாம் ப்ரூஃப்லாம் கொடுத்தான், அவன் நல்லவன் தான் அப்படின்னு சொன்னான்னு என் காது பட கேட்கும்போது அப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருந்துச்சு, FBI இந்த வார்த்தை சொல்லுதுன்னு. இந்த நடந்த சண்டையில நம்ம நேஷனல் செக்யூரிட்டி டைரக்டர் கண்ணாடி, அதான் தாமஸ், அவன் செத்துட்டான். அதுக்கப்புறமேட்டு நம்ம பென்டாரா இருக்கானே ரவுடி, நம்மள டார்ச்சர் பண்றானே, அவனும் செத்துட்டான். எனக்கு என்னன்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்ற மாதிரி இனிமே பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நம்மள அவங்க ஒம்புக்கு போனோம். ஏற்கனவே ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி என் ஃப்ரெண்டு செத்துட்டானே, என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிருந்தானே, அவனையும் இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருக்காங்க இவங்க இந்த நேஷனல் செக்யூரிட்டி டீம். ஆம்புலன்ஸ் போலீஸ்னு அது இதுன்னு எல்லாம் வந்திருக்கும் போது சரி நம்ம வெளியே போய் நம்ம கண்ணாடி எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது அவர் அங்க இல்ல. என்கிட்ட சொல்லாமலே அவர் எங்கேயோ போயிட்டாரு. எல்லாம் முடிஞ்சு என் வீட்டில் உட்காந்து நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். எந்த நியூஸ் பேப்பர் என்ன தப்பா இருந்துச்சோ அந்த நியூஸ் பேப்பர்ல நான் குற்றவாளி இல்லை நிரபராதி தான் கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே டிவியும் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த நேஷனல் செக்யூரிட்டி வந்து இந்த திட்டம் எதிரிகளுக்கு சாதகமாகி மக்களுக்கு ஆபத்தாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவா தான் பேசினாங்க. அப்ப கேட்கும்போது தான் என் மனசே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி சேனலை மாத்தி பார்க்குறேன், அதுல நான் தெரியுறேங்க, ஆஹா திருப்பி நமக்கு எவனோ கண்டா வச்சுட்டான் போல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஞாபகம் வந்து தான் நம்ம கண்ணாடி நமக்காக வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்து அப்படியே விஷ் பண்ணாரு. நானும் மீட்டும் சொன்னேன். காட்சி கொடுங்கன்னா காலை மட்டும் காட்டினாரு. அதோட இந்த படம் முடியுது. இந்த படத்துல வர கேரக்டரான ஹீரோ நான் எப்படி பேசியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருக்கா இல்லையான்னு உங்க சிவா கிட்ட சொல்லுங்க. இன்னும் பெட்டரா ஏதோ பண்ணணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல இதை பத்தி சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு சேஞ்ச் பண்ணிப்பாரு. மிஸ் யூ கைஸ்.